இது வரைக்கும் ஆக்னி ரிமூவர் இது சரியா. இது வந்து இந்த ஆக்னி இப்படி கோப்பை மாதிரி கொஞ்சம் இதாகி வந்த மாதிரி இருக்கும். அதை இப்படி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுற நேரம் இந்த ரவுண்ட் ஒரு இது ஒன்று இருக்குது. நான் அங்கிட்டு இங்கிட்டு சரவை ஒன்று போகாமல் அப்படியே மேலுக்கு அது இப்படி வந்துடும். அடுத்தது இருக்கு இது வந்து இந்த கக்கத்தில் அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கு. உங்களுக்கு பிளாக் கலர் பாருங்கள் சின்னதுக்கு அந்த முடியில் இருக்கிற மாதிரி இந்த பிளாக் கலர் ஒரு டாட் மாதிரி ஒன்று இருக்கும் சரியா. கொஞ்சம் பாருங்கள், எல்லாருக்கும் அது இருக்குது, யாருக்கு இல்லாமல் இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. அப்படி கிளியர் ஸ்கின் ஒன்று யாருக்கும் வராது, ஸ்ட்ராபெரி ஸ்கின் டைப்புக்கு. அந்த அதை வந்து இந்த இருக்கே எடுக்கிற இதால் சரி. அதில் டூல் வந்து அது சும்மா குச்சி மாதிரி எடுத்தான் இதால் தான் எடுக்கிறேன். இது வந்து பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு இப்போ இதை எடுத்து இந்த மூடத்தனத்துக்கு எல்லாருமே இப்போ இதை எடுத்து இது பாருங்க, இதை எடுத்து இங்கே வச்சுக்கொண்டு இடி இதாக்கின்னு இது பெரிய ஒரு இதாக வந்துடும். இழுப்பட்டு வர்றது பெரிய இதாக வந்துடும். அதுக்கு சாமனங்கள் இருக்கு நீங்கள் செய்கிறதுக்கு. இது பெருசு எப்படி நீங்கள் இழுத்தா இந்த மாதிரி பெருசாகவே வந்துடும். அப்படியெல்லாம் செஞ்சு கொள்ளவான அந்த பிளாக் ஹெட்ஸ் ரிமூவர் வந்து இதுதான் சரியா. இதுதான் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவர் சரியா. இதுதான் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவர். இதில் தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ அந்த இடம் மட்டும்தானே, இந்த வச்சு எடுத்த இடம் மட்டும்தான் இதை ஆவிக்க ப்ரெஸ் பண்ணுங்க, இல்லைங்க, அவ்வளோத்தான். அப்படியே வந்துடும், ஒன்றும் இருக்காது. 2 நாள் ஆகிற நேரம் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகிடணும். இந்த இது வந்து ஒரு 5 ஹவர்ஸில் அந்த ரெட்னஸ் வந்து போயிட்டுடும். உங்களுக்கு சொல்கிறது இப்போ இதை கேட்குற நேரம் நான் செஞ்சு காட்டணும் தானே, அதுக்கு தான் பிம்பிள் ஒன்று சரி வர காட்டியிருந்தேன், அதை செஞ்சு காட்ட. இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். ஒரு அப்செட்டும் வராது, ஒரு டேமேஜ் ஆகாது ஸ்கின், ஒன்றும் நல்லா கிளியராக இருக்கும். இந்த மாதிரி செய்யுங்க. நான் டவுட்கள் என்னமாதிரி இருந்தால் என் குரூப்பு கொஞ்சம் செட்டை போடுங்க.